Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. நம்ம இன்னைக்கு பேச போற கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ரிட்டர்ன் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ரைடே அன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு ஸ்ட்ரகிளே இல்லாம அசால்ட்டா துண்டா அடிச்சுன்னு போயிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 175 176. அதை லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஈஸியா சேஸ் பண்ணாங்க. 18 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்கவே வேணாம், அந்த மேட்சை ஈஸியா முடிச்சிருக்கலாம். ஒரு செகண்ட் கூட ட்ரபிள்ல இருக்கல அந்த சேஸ்ல. தோனியோட ஃபென்டாஸ்டிக் 29 of 9 balls வேஸ்டா போச்சு, வீணா போச்சுது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ரிட்டர்ன் ரிட்டர்ன் கேமுக்கு டெஃபினட்டா பவர் பிளேல விக்கெட் எடுத்தாகணுங்க. அண்ட் தீபக் சஹாரை வச்சுன்னு விக்கெட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல முகேஷ் சௌத்ரி இல்ல ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்தாகணும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு பவர் பிளேல. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஸ்லோவா ஆட முடியாது. டீம்ஸ் எல்லாம் 5 ஓவர்ல வந்து 100 125 அடிக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 3 ஓவர்ல 12 ரன், 3 ஓவர்ல 13 ரன் அந்த மாதிரி அடிச்சேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க முன்னாடி ஏதாவது பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் டெஃபினட்டா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். போலிங்ல தீபக் சாரை டிராப் பண்ணி வேற யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் கைக்வாட் ஓபன் பண்ணி ஆகணும். ரச்சின் ரவீந்திரா செகண்ட் மேட்ச்ல 49 of 16 17 பால்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஸ்லைடு ஃபார்ம்ல லாஸ்ட் 4-5 மேட்ச் ஒண்ணுமே அடிக்கல ரச்சின் ரவீந்திரா. அண்ட் ரஹானே ஓப்பனிங் பண்ணி பேட்டிங்ல அது ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 15 ரன் வாய்ப்பே கிடையாது. ஸோ பேட்டிங் பவர் பிளே வித் பேட் ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் வித் பால் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் பிக் டைம். ஸோ அதனால ஏதாவது பண்ணி ஆகணும் டு டு சேஞ்ச் த மொமெண்டம் வித் பேட் அண்ட் பால். மற்ற அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பெர்ஃபெக்ட் கேம் விளையாடுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் இன்னும் ஒரு விஷயம் பண்ணியாகணும். தோனி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரோ ருத்துராஜ் கைக்வாட் அவ்வளவு நம்பிக்கை வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மொயின் அலி நல்ல போலர், அவருக்கு ஒரே ஒரு ஓவர் கொடுக்குறாரு. பவர் பிளேல குவிண்டன் டிகாக்கோட நல்ல மேட்ச் அப் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜடேஜா ஒண்டி தான் போலிங் போடுறாரு. ரச்சின் ரவீந்திரா நியூசிலாண்டுக்கே போட்டிருக்காரு, அவரை போல் பண்றது இல்ல. மொயின் அலி ஒரு ஓவர் தான். ஸோ ருத்ராஜும் அவர் கேப்டன்சியை கொஞ்சம் டெஃபினட்டா பார்த்தாகணும். ஹோப்ஃபுல்லி கோச்சிங் ஸ்டாஃப் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுப்பாங்க, எம்எஸ் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுப்பாரு. பிகாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆன் த ரோட் ரொம்ப மோசமா இருக்காங்க. 1-3 அட் ஹோம் 3-0. அடுத்த 3 மேட்ச் ஹோம்ல வருது. இந்த 3 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ். இந்த 3 மேட்ச்ல 2 மேட்சாவது ஜெயிக்கணும். ஆனா ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் தோத்தா பிளே ஆஃப்ஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் வர மாட்டாங்க. ஸோ இந்த 3 கேம் ஸ்ட்ரெச் ரொம்ப ரொம்ப குரூஷியல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. நாளை தொடங்குது அந்த பிக் கேம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட மஸ்ட் வின் கேம் நான் சொல்லுவேங்க. இது 4-3ல இருந்து 5-3 போய் ஆகணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆஃப் த டேபிள், சன்ரைசர்ஸ் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் அண்ட் சன்ரைசர்ஸ் டெஃபினட்டா 1 and 2 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபீலிங். அதுக்கப்புறம் தான் ஃபைட் ஆரம்பிக்கும். கேகேஆர், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை சும்மா இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா ஒரு ரன்ல போவாங்க அவங்க. குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹேவ் டு வின் அட் ஹோம். விடக்கூடாத வாய்ப்பை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் தோனியோட கேமியோஸ் 29 of 9 அதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம போலிங் வந்து ரொம்ப மோசமா போடுவோம். இவ்வளவு வருஷம் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்ஸ் பார்த்திருக்கேன். 175 இவ்வளவு மோசமா டிஃபெண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு எஃபர்ட்டே இல்லை விக்கெட் எடுக்கிறதுக்கு. நாளைக்கு டெஃபினட்டா கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. போன மேட்ச் நான் சென்னை ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னேன், ஜெயிக்கல. பட் இந்த மேட்ச் நான் ஃபெய்த் வச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பேட் அண்ட் பால். சென்னை சூப்பர் கிங் நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. கண்டினியூ என்ஜாய் தி சம்மர் ஆஃப் கிரிக்கெட். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹேவ் அ குட் நைட்.